வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் எங்கள் வீட்டில் இந்த வருடம் மிகவும் சிறப்பாகவும் மன நிறைவாகவும் நடைபெற்ற வரலட்சுமி விரதம் மற்றும் வரலட்சுமி பூஜை பற்றி தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி பூஜை என்றாலே நம் வீட்டில் ஒரு தனி மகிழ்ச்சியும் ஒரு விதமான ஆன்மீக நிறைவும் இருக்கும். அதிலும் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து அம்மனை அலங்கரித்து சுற்றி இருந்தவர்களை மறைத்து பூஜை செய்வது இன்னும் சிறப்பான அனுபவமாக இருக்கும். இந்த வருடம் எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜையை மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து வைத்திருந்தோம். காலையில் அம்மனை அலங்கரித்தல். காலையிலே வீட்டில் பூஜைக்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டோம். முதலில் அம்மனை அழகாக அலங்கரித்து பூஜைக்கான இடத்தை சுத்தமாக தயார் செய்து வைத்தோம். அம்மனுக்கு தேவையான அலங்காரங்கள், பூக்கள், மஞ்சள், குங்குமம் என்று ஒவ்வொன்றையும் அழகாக தயார் செய்தோம். வரலட்சுமி அம்மன் வீட்டில் அமர்ந்திருக்கும் அந்த நேரமே வீட்டுக்கே ஒரு நல்ல நேர்மையான உணர்வு வந்தது போல இருந்தது. அதற்கு பிறகு காலையில் அம்மனுக்கு நைவேத்தியமாக சுண்டல் செய்து வைத்து வழிபட்டோம். எளிமையான நைவேத்தியமாக இருந்தாலும் பக்தியோடும் மனநிறைவோடும் செய்து அம்மனுக்கு சமர்ப்பித்தோம். மதிய நேர நைவேத்தியம். அதற்கு பிறகு மதிய நேரத்தில் அம்மனுக்கு சிறப்பான மதிய நைவேத்தியம் தயார் செய்தோம். சாம்பார், சாதம், பொரியல், வடை என்று வீட்டில் செய்த உணவுகளை அன்போடு தயார் செய்து அம்மனுக்கு படைத்தோம். வீட்டில் நாமே சமைத்து நம்முடைய கைகளால் அம்மனுக்கு படைக்கும் அந்த உணர்வு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பூஜை நாட்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு சுத்தமாகவும் பக்தியுடனும் உணவு தயாரித்து அம்மனுக்கு நைவேத்தியமாக வைப்பது மனதிற்கு ஒரு பெரிய திருப்தியை தருகிறது. அதற்கு பிறகு நாங்கள் மிகவும் எதிர்பார்த்திருந்த மாலை நேர பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆரம்பித்தோம். அக்கம் பக்கத்தில் இருக்கும் அனைவரையும் அன்புடன் பூஜைக்கு அழைத்திருந்தோம். அவர்கள் அனைவரும் எங்கள் வீட்டிற்கு வந்து ஒன்றாக அமர்ந்து வரலட்சுமி அம்மனை வழிபட்ட அந்த நேரம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அனைவரும் சேர்ந்து பூஜை செய்தால் வீட்டிலேயே ஒரு சிறிய திருவிழா நடப்பது போல இருந்தது. நோன்பு கயிறு மற்றும் பூஜையில் வழக்கமாக சொல்லப்படும் மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்களை சொல்லி விநாயகருக்குரிய வழிபாடுகளை செய்து வரலட்சுமி அம்மனுக்குரிய பூஜைகளை முறையாக செய்தோம். விநாயகரை முதலில் வழிபட்டு அதன் பிறகு அம்மனை மனதார வழிபட்டு பூஜையை நல்ல முறையில் நடத்தினோம். வரலட்சுமி அம்மனுக்குரிய நோன்பு கயிறு மற்றும் பூஜை சம்பந்தமான வழிபாடுகளை செய்து முடித்தோம். அந்த நேரத்தில் வீட்டில் இருந்து அனைவரும் பக்தியுடன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டது மிகவும் அழகான தருணமாக இருந்தது. அம்மனுடைய அருள் எல்லோருக்கும் குடும்பத்திலும் நிறைந்து அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்தோம். வந்தவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்தோம். பூஜை முடிந்ததும் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த அனைவருக்கும் அன்புடன் தாம்பூலம் கொடுத்திருந்தோம். அதோடு அம்மனுக்கு நைவேத்தியமாக செய்து வைத்திருந்த பிரசாதங்களையும் அனைவருக்கும் கொடுத்திருந்தோம். வந்திருந்தவர்கள் அனைவரும் மிகவும் மனநிறைவாகவும் சந்தோஷமாகவும் பூஜையில் கலந்து கொண்டு சென்றார்கள். அவர்கள் பூஜையை நல்லபடியாக செய்து முடித்துவிட்டு மன நிறைவுடன் சென்றதை பார்த்தபோது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு வீட்டில் செய்யப்படும் பூஜை என்பது அந்த வீட்டினருக்கு மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி இருந்தவர்களை அழைத்து அனைவரும் சேர்ந்து இறைவனை வழிபடும் போது அதற்கென்று ஒரு தனி மகிழ்ச்சி கிடைக்கின்றது. அந்த வகையில் இந்த வருட வரலட்சுமி பூஜை எங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமைந்தது. மறுநாள் பூஜை நிறைவு. அடுத்த நாள் காலையில் நல்ல நேரத்தில் முந்தைய நாள் பூஜையில் வைத்திருந்த அம்மனை முறையாக பூஜை செய்து வரலட்சுமி பூஜையை நிறைவு செய்தோம். அம்மனை அரிசியில் வைத்து மீண்டும் மனதார வணங்கி பூஜையை அழகாக நிறைவு செய்திருந்தோம். முதல் நாள் பூஜையில் இருந்து மறுநாள் பூஜை நிறைவு செய்யும் வரை ஒவ்வொரு நிகழ்வும் எங்களுக்கு மன நிறைவாக இருந்தது. அம்மனை வீட்டில் வைத்து வழிபட்ட இந்த 2 நாட்களுமே வீடு முழுவதும் ஒரு நல்ல ஆன்மீகமான சூழல் இருந்தது. வரலட்சுமி விரதத்தின் சிறப்புகள் அதையும் பார்த்துடலாம். வரலட்சுமி விரதம் என்பது பெண்கள் சிறப்பாக கடைபிடிக்கும் ஒரு முக்கியமான விரதமாக பார்க்கப்படுகிறது. வரலட்சுமி அம்மனை இந்த வருட வரலட்சுமி பூஜை எனக்கு 2ஆம் வருட வரலட்சுமி பூஜை செய்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நம் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருமே
மன நிறைவுடன் சென்றதை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மனதார வழிபட்டு குடும்பத்தின் நலனுக்காகவும் வீட்டில் மகிழ்ச்சி, வளம், அமைதி ஆகியவை நிறைந்திருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்வது இந்த விரதத்தின் முக்கியமான அம்சமாகும். ஆனால் பூஜையின் உண்மையான சிறப்பு நாம் எவ்வளவு பெரிய அளவில் செய்கிறோம் என்பதில் மட்டுமில்லை, எவ்வளவு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் மன நிறைவுடனும் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த வருடமும் எங்கள் வீட்டில் வரலட்சுமி அம்மனின் அருளால் பூஜை நல்லபடியாக நடைபெற்று முடிந்ததில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. பூஜைக்கு வந்த அனைவருக்கும், எங்கள் வீட்டில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரலட்சுமி அம்மனின் அருள் உங்கள் அனைவருடைய குடும்பத்திலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். உங்கள் வீடுகளில் எப்பொழுதும் சந்தோஷமும் அமைதியும் நல்ல ஆரோக்கியமும் வளமும் நிறைந்திருக்க அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். என்னுடைய இந்த வரலட்சுமி பூஜை நான் செய்யற விதம் எல்லாமே மிகவும் எளிமையான விதமா தான் செஞ்சுட்டு வழி வழியா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். லாஸ்டா 2 வருடங்கள், அதாவது இந்த வருடம் சேர்த்து 2 வருடங்கள் மிகவும் எளிமையா, இப்படி இப்போ நிறைய பேர் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனா ரொம்ப கிராண்டா செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த யூடியூப்ல வர்றத நானே பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பார்க்கும்போது செய்யறவங்களுக்கு அது கொஞ்சம் பெரிய தடங்களாகவும் இருக்கவும் செய்யும் அப்படின்னு நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா சொல்றேன். ஆனா நான் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருந்தேன். நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே மகாலட்சுமி படம் இருக்கும் கண்டிப்பா. அந்த படத்தை வச்சு இந்த மாதிரி ரொம்ப எளிமையா தாங்க செஞ்சிருந்தேன். நம்ம கிட்ட அந்த வருஷம் நம்ம அந்த பூஜையை செஞ்சுட்டு வர்றதால நம்ம குடும்பத்தோட வளர்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிச்சுட்டு வருதுன்றது நம்மளுடைய நம்பிக்கையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே இத கடைபிடிச்சிட்டு வரலாம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு எல்லாமே வழி வழியா ஒரு சில மட்டுமே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே செய்யறாங்க. அந்த மாதிரிதான் இப்போ நாங்களுமே செஞ்சுட்டு வரோம். இப்போ எங்க வீட்லயும் சரி, எங்க அம்மாவும் இது மாதிரி செஞ்சது கிடையாது, அத்தையும் செஞ்சது கிடையாது. ஆனா இப்போ நாம எல்லாம் செய்யறோம்னும் போது எப்படின்னா இதை கேள்விப்பட்டு இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது மூலியமா தான் இந்த வரலட்சுமி நோன்பு இப்போ நிறைய பேர் செய்யறாங்க. நிறைய பேர் செய்யறதோட மட்டும் இல்லாம அடுத்தடுத்த வருடங்கள் இப்போ 5-6 வருடங்கள் செய்யறாங்கன்னும் போது அவங்களோட எந்த வித கண்டிஷனுமே கிடையாது. வரலட்சுமி நோன்புக்கு நம்ம வீட்டுக்கு வர்ற முதியவர்களாகட்டும், சிறியவர்களாகட்டும், இவர்கள் எல்லாருமே ஏதோ ஒருத்தர் மகாலட்சுமி ஒரு உருவமா வருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையின் பேர்ல செய்யறதுதான். அதே மாதிரி ரொம்பவே வயசானவர்கள் அந்த மாதிரி வரும் பொழுது அவங்களுக்கு கால்களுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவது அது ரொம்பவே இன்னுமே சிறப்பானது. விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் விரும்பியது இது எல்லாமே கொடுக்கலாம். ஒரு சில பேர் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு பூ இது எல்லாமே கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி அதையுமே வச்சு கொடுத்திருந்தேன். இது ரொம்ப சிம்பிளா நான் கொடுத்தது. இது தவிர இன்னும் என்ன கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா இது கூட பொட்டு, சீப்பு, கண்ணாடி, வளையலுமே பாத்தீங்கன்னா ஒரு செட்டு அந்த ஒரு டசன் இருக்கிற மாதிரி. ஒரு சில பேர் புடவையுமே வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கொடுக்கலாம். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம வீட்டுல என்னென்ன செஞ்சிருந்தோம்னு சொல்லி இப்போ பார்க்கலாமா? இப்போ வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலையில வெள்ளிக்கிழமைய நம்ம 6ல இருந்து 7:20க்குள்ள அம்மனை அழைச்சிட்டு வரணும். அதுக்காக நம்ம காலை பொழுதுல அம்மனுக்கு தேவையான அலங்காரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழை இலையில ஒரு மனை வைத்து அதன் மேல் வாழை இலை வைத்து பச்சரிசி இட்டு அதுல மஞ்சள் குங்குமம் 1 ரூபாய் காயின் வச்சு அம்மனை அழகா வச்சு நம்ம படம் தாங்க வச்சிருந்தோம். கலசம் வைக்கல, படத்தை வச்சு நம்ம பூவுல வச்சு அலங்கரிச்சுட்டு நம்ம வாசல்ல இருந்து அம்மனை தீப தூப ஆராதனை காட்டி அழகா நம்ம வீட்டுக்குள்ள அம்மனை மிகவும் எளிமையா நான் எப்படி கொடுத்திருந்தேன் பாருங்க. நான் ஒரு கிண்ணம் கொடுத்திருந்தேன். கிண்ணத்துல வெத்தலை பாக்கு, பழம், வாழைப்பழம் ஒரு வகையான பழம் வச்சு அதுல நம்ம
பிளவுஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து வளையல் வச்சு கொடுத்திருந்தோம். கைக்கு வெறும் ஒரு வளையலா கொடுக்காம ஒரு ரெண்டு வளையலா அந்த மாதிரி கொடுத்திருந்தேன். அதோட நம்ம செஞ்ச நைவேத்தியங்கள் இது எல்லாமே வந்து செஞ்சு நம்ம கொடுத்திருந்தோம். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளா நான் செஞ்சது. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே விருப்பமான மருதாணி கையில போடுறதுக்கு இப்ப நிறைய இடத்துல கோன் வந்து செஞ்சு வைக்கிறாங்க இல்லையா, அந்த கோனும் வந்து அதுலயுமே வந்து வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. அதோட இது எல்லாமே வந்து லாஸ்டா சொன்ன ஒரு 4 பொருள் மட்டும் இன்னுமே எக்ஸ்ட்ரா வச்சியும் வந்து இப்போ செய்யறாங்க. அது இல்லாம கிஃப்டா வந்து கொடுக்கறது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சின்னதுல இருந்து பெருசு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்து கொடுக்கலாம். அவங்க செய்யறவங்களுடைய மனசு பொறுத்துதான் எதுவா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து தர்றதுதான் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது தான். சரி, இப்போ அன்னைக்கு பூஜையில நாங்க என்ன பண்ணிருந்தோம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டாங்க. அது மாதிரி அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நானுமே பூஜையை வந்து தொடங்கி இருந்தேன். முதல்ல வந்து விநாயகருக்குரிய 108 போற்றிகள் வந்து சொல்லியிருந்தேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மகாலட்சுமிக்குரிய 108 போற்றிகள் சொல்லணும். அது மாதிரி நம்ம வந்து பூ போட்டு அம்மனுக்கு நம்ம இந்த 108 போற்றிகள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்தவங்களையும் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களுமே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க சொன்னதால. அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நம்ம வீட்டுல பூஜை செய்யும் போது ஒரு தெய்வ சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் அன்னைக்கு எனக்குமே வந்து இருந்துச்சு. அம்மனை வழிபட்ட அந்த 2 நாட்களுமே வந்து எனக்கு இந்த வீட்டுல ஒரு புது விதமான ஒரு சக்தி இருந்த மாதிரி தான் தோன்றுச்சு. இதனாலதான் வீட்டுல வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து செய்யணும்னு சொல்றாங்க போல இருக்கு. நம்ம செஞ்சு பார்த்தோம்னா அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு தெரியும். அது மாதிரிதான் எனக்குமே அந்த அந்த ஒரு நாள் வந்து எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருந்தது. வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா மனமாற வந்து சாமியை வழிபட்டு இந்த பூஜையில கலந்துகிட்டாங்கன்னும் போது அது வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்தது. இதை பத்தி நான் வந்து ஷார்ட்ஸ்லயுமே சொல்லியிருப்பேன். பாட்டுமே வந்து பாட சொல்லி கேட்டிருந்தேன், சாமி பாட்டு. ஆனா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம வந்து எப்பவும் போலவே நம்ம டிவில அந்த மாதிரி சாமி பாட்டு வச்சு நம்ம இந்த பூஜையும் நல்லபடியா நிறைவு செஞ்சிருந்தோங்க. வந்தவங்களுக்கு நான் செஞ்சு வச்சிருந்தேன் இந்த எல்லாமே நைவேத்தியங்கள் சரி, ரிட்டர்ன் கிஃப்ட் இது எல்லாமே வந்து கொடுத்துருந்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாவே வந்து எங்க வீட்டு வரலட்சுமி பூஜை வந்து செஞ்சிருந்தேன். இது வந்து எனக்கு 2வது வருட வரலட்சுமி பூஜைன்றதுனால ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை பேர் வந்திருந்தது ரொம்பவே எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பூஜையில கலந்துகிட்டவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே மனநிறைவா வந்து சந்தோஷமா போனது பார்க்கும்போது, அதே மாதிரி எல்லாருமே வந்து தூப ஆராதனை காட்டி அம்மனை வழிபட்டு அவங்களுடைய வேண்டுதலையும் வச்சிருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அம்மனுக்கு திருஷ்டியை வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில நம்ம கௌரி நல்ல நேரத்துல அம்மனை வந்து நல்ல விதமா வந்து இந்த பூஜையை நிறைவு செய்யணுன்ற விதமா அம்மனுக்கு நைவேத்தியமா மறுநாள் காலையில தயிர் சாதம் செஞ்சு வச்சு தேங்காய் உடைச்சிட்டு தூப ஆராதனை எல்லாமே காட்டியிருந்தோம். வச்சிருந்த தாலி கயிறுமே வந்து அவங்கள வந்து கட்ட சொல்லிட்டு நம்மளும் வந்து அம்மனை அழகா எடுத்து நம்ம வீட்டுல இருக்கிற அரிசி அந்த இதுல வந்து வச்சு எடுத்துட்டு நம்ம திரும்பவுமே எடுத்து நம்ம பூஜை அறையிலே அம்மனை வந்து வைக்கணும். இது தாங்க இப்படி தாங்க நம்ம வரலட்சுமி நோன்பு இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வருடம் எனக்கு இந்த வரலட்சுமி நோன்பு ரொம்ப சிம்பிளாவுமே செஞ்சிருந்தேன். அதனால இந்த வருஷம் நீங்க யாராவது அடுத்த வருஷம் வந்து வரலட்சுமி நோன்பு செய்யணும், ரொம்ப சிம்பிளா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் கண்டிப்பா. அதனால இந்த மாதிரியே நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்.
நானுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தாங்க செஞ்சிருக்கேன். நீங்க இதுல வச்சிருக்கிற இந்த பொருட்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மனுக்கு தாம்பூலம் வந்து வச்சிருந்தோம். ஒரு புடவை எடுத்து அதுல மஞ்சள், குங்குமம், காதோல கருகுமணி, வளையல், பூ, வெத்தலை பாக்கு, பழம் இது மட்டும் வந்து அம்மனுக்கு வைக்கிறோம். நம்மளால முடிஞ்ச பழங்கள் வாங்கி வைக்கணும். நைவேத்தியமா வச்சிருந்தோம். வரவங்களுக்கு நம்ம என்ன வந்து ரிட்டர்ன் கிஃப்டா அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அங்க வைக்கணும். இதுதாங்க மஞ்சள், குங்குமம் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா வரும்போதே வந்து பூஜையில கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம முகத்துல வந்து மஞ்சள் தடவி பொட்டு வச்சு நம்ம வந்து இந்த பூஜையில உட்கார வைக்கணும். இதுதாங்க நம்ம வந்து முதல் முறையா செய்து இந்த பூஜைய ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் ரொம்ப சிம்பிளா தான் இந்த பூஜையை நம்ம செஞ்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு எளிமையா இந்த பூஜையை செஞ்சிருக்கேன்னு. மறுநாள் பூஜையும் நல்லபடியா வந்து நிறைவு செஞ்சிருந்தேங்க. நீங்களும் அடுத்த வருஷம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நம்ம அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே இங்க பாக்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வரலட்சுமியினுடைய வரங்கள் கிடைக்கணும்னு சொல்லி நானுமே வேண்டிக்கிறேங்க. நீங்களுமே எனக்காக வேண்டிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.